ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மேட்ரஸை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னோடய மேட்ரஸ்ஸு எவ்வளோ அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா? கண்ணுக்கு தெரியாத நிறைய பாக்டீரியாஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் அர்பன் கிளப்பில் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை க்ளீனிங் பண்ணுறாங்க. வேக்யூம் வச்சு ஃபுல்லாக ட்ரை க்ளீனிங் பண்ணுறாங்க. அதில் அவ்வளோ அழுக்கு வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட் க்ளீனிங் பண்ணுறாங்க. அந்த வேக்யூம் ஃபுல்லாக பாதி ஃபுல்லாக தண்ணி இது பண்ணிவிட்டு ஜக்கில் கொஞ்சம் தண்ணி லிக்விட் ஆட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக ப்ரெஷ் வச்சு தேய்க்கிற மாதிரி ஃபுல்லாக தேய்க்கிறாங்க. ஸோ அவங்க 80% இதில் அழுக்கு போகும், 20% அந்த கரையெல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி எடுத்தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா வீட்டில் மேட்ரஸை ஒரு 6 months ஒன்ஸாவது கண்டிப்பாக க்ளீன் பண்ணணுங்க. இது க்ளீன் பண்ணலைன்னா நம்ம அதில் தானே படுக்கிறோம். ஸோ அதனால அலர்ஜி, உடம்புல அலர்ஜி வர்றதுக்கு, உடல்நல பிரச்சனை, அப்புறம் ஆஸ்துமா, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. டஸ்ட் அலர்ஜி, ஸோ இதெல்லாம் வரும். ஸோ 6 months ஒன்ஸு நம்ம க்ளீன் பண்ண முடியலனாலும் இந்த மாதிரி புக் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். என்னோட மேட்ரஸ் சைஸ் பார்த்திங்கன்னா கிங் சைஸு. ஸோ ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. இது க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 24 hours ஃபேன் ஓடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் காஞ்சிரும் அப்படின்னாங்க. எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சரை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.